எஸ்கே விளாக் 143. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வந்து ஒரு சூரை மீனாங்க வாங்கினோம். இந்த சூரை மீன் வந்து 60 ரூபான்னு வாங்கினோம். இன்னைக்கு இந்த சூரை மீன் க்ளீன் பண்ண வீடியோ தான் பார்க்க போறோம். நான் வந்து சூரை மீனை எப்படி க்ளீன் பண்ணுவேன்னு அதை உங்கள்கிட்ட செஞ்சு காட்ட போறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து உங்களுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து சூரை மீன் எடுத்திருக்கோம். இங்க பாருங்க. இது வந்து ஃப்ரெஷ்ஷான மீன் தான். எப்படின்னு தெரியும்னா, நாங்கள் செவுல பார்த்தீங்களா ரெட் கலரில் இருக்குது. இது கேமராவில் அப்படி தெரியுது, இல்லைன்னா இது ரெட் கலரில் தான் இருக்குது பாருங்கள். இந்த மீன் வந்து ஒன்று வந்து 60 ரூபா. இதை வந்து இன்றைக்கி நம்ம வந்து க்ளீன் பண்ணி குழம்பு தான் வைக்க போகிறோம். மாங்காய், முருங்கைக்காய், தக்காளி எல்லாம் போட்டு குழம்பு தான் வைக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து எப்படி க்ளீன் பண்ணணும்னு காட்டித்தரேன். நான் இருக்கல இதில் வந்து ஒரு மாதிரி மாவு மாதிரி இருக்கும். நெருங்க இதுதா இதில் அவங்க சுரண்டு போதுன்னு வருதா, அழகாக சுரண்டி எடுக்கணும். சுரண்டி எடுக்கணும். வருதா, சுரண்டி எடுத்துட்டு ஃபஸ்ட்டு செவில் பார்க்க போவோம். செவில் வந்து இப்படி நெருங்க வந்துட்டா, இந்த பக்கம் செவில் வந்துட்டா, இப்படி எடுத்துடணும். எடுத்துட்டு நான் அதுக்கு வேஸ்ட் கவர் அதுக்குள்ளே போட்டுட்டா மாதிரி வேஸ்ட். அதுக்கப்புறம் என்னக்கலா பூவு அதை அப்படியே எடுக்கணும். நவருங்க அதுக்குள்ள வேஸ்ட்டு குடல், குந்தாணி, செவுள் எல்லாம் வந்துட்டா வேஸ்ட்டு. அதுங்களா இதுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது. இனி இதை வந்து அழகாக நம்ம பீஸ் போட போகிறோம். இது இந்த சைடு வந்து ஒரு செல்லு இருக்கும், அதை எடுக்கணும். செல்லு இருக்கா, நல்லா அழகாக வெட்டி எடுக்கலாம். யாருக்கெல்லாம் சூரை மீன் பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கண்ணா. இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புறேன். எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. யாருமே எனக்கு வீடியோ நீங்கள் பார்க்க மாட்டேறீங்க. பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நம்ம வீட்டில் இருந்து கஷ்டப்பட்டு இந்த வீடியோவை எடிட் பண்ணி நான் போடுறேன் உங்களுக்காண்டி. ஓகேவா? இந்த பக்கத்தில் உள்ள இங்கே இருங்க, இந்த வேஸ்டெல்லாம் எடுக்கணும். பார்த்தீங்களா, இது இந்த சைடு வரும் ஒன்று, அதையும் எடுப்போம். வந்துச்சா, இனி வந்து நம்ம பீஸ் போட போகிறோம். பீஸ் போட முன்னாடி இன்னும் இருக்கலாம், இன்னும் இருக்கிற ஒரு இதில் அதையும் எடுத்தோம். இந்த இதில் ஒன்று இருக்கும், அதையும் எடுக்கணும். எடுத்தாச்சா, இதையும் எடுக்கணும். எடுத்தாச்சா, இனி வந்து நம்ம சின்ன பால் எல்லாம் வெட்டி பீஸ் போட போகிறோம். அதுக்கப்புறம் இருக்கலாம் என்ன இருக்கு பாருங்க, இதை வந்து இப்படி வெட்டணும். ஒரு சந்தன காட்டுக்குள்ளே ஒரு சந்திரன் காயை. அடுத்து இந்த பெரிய துண்டு சோறு கொதிச்சு வடியுது. உங்களுக்கு சூர மீன் பிடிக்குமான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கண்ணா. எனக்கு சூர மீன் ரொம்ப பிடிக்கும். ஆனா இது வெள்ளத்துண்டு கத்துட்டு சேர்ந்தாங்க இருக்கு. அதனால இது வந்து இவ்வளவு ஒரு மீன் வந்து 60 ரூபாய். இப்ப மீன் ஒண்ணும் வரல, ஒரே கொளிச்சாலை சாலையும் இப்ப காண முடியல. இருக்குங்களா, உங்களுக்கு என்ன மீன் பிடிக்கும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுவீங்களா? எனக்கு இந்த மீன் தான் பிடிக்கும். இந்த மீன் பிடிக்கும், எல்லா மீன் பிடிக்கும். சரிங்களா, இவ்வளவு துண்டும் 60 ரூபாயா. சரி, என்ன செய்ய, சமாளிக்க வேண்டியதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க சப்போர்ட் பண்ணாதான் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? பாய். நம்ம சூரை மீன் குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம். சூரை மீனை நல்லா க்ளீன் பண்ணிட்டு வந்தாச்சு. ரெண்டாவது வந்து நம்ம மாங்காய், புளிப்பு மாங்காய் போட போகிறோம். யாருக்கெல்லாம் மாங்காய் போட்டு குழம்பு பிடிக்கும்னு சொல்லி மறக்காம சொல்லுங்க. எனக்கு மாங்காய், முருங்கைக்காயெல்லாம் போட்டு
போட்டு மீன் குழம்பு வச்சா சூப்பராக இருக்கும். அதை விட நம்ம வந்து இன்னைக்கு சாப்பிட்றத நாளைக்கு வந்து சாப்பிட்டா தான் மீன் குழம்பு அதை விட டேஸ்ட்டாக இருக்கும். 2வது வந்து மாங்காய் போட்டாச்சு. அதுக்கப்புறம் முருங்கைக்காய். அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் முருங்கைக்காய் போட்டு குழம்பு வச்சு போட்டாலும் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் ப்ளீஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் ஷேர் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முருங்கைக்காய் வந்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் மீன் குழம்பு எப்படி வைப்பீங்கன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் ஒரு தக்காளி, நம்ம மாங்காய் போட்டுக்கிறதுனால அரை தக்காளி போட்டால் மதி. உங்களுக்கு எவ்வளோ தக்காளி வேணுமோ அது போட்டால் மதி. ஒரு தக்காளி, அரை தக்காளி. அதுக்கப்புறம் புளி தண்ணி ஊற வச்சுருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். வாங்க மசாலா என்னெல்லாம் பார்க்கலாம். தேங்காய்லாம் அரைச்சி வச்சுருக்கேன். மசாலா அரைச்சிட்டு வந்தாச்சு. இதில் மசாலாவில் தேங்காய், ஜீரகம், பூண்டு, சின்ன வெங்காயம், வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, இந்த மல்லிப்பொடி, அதெல்லாம் கொஞ்சம் பெப்பர் பொடி எல்லாம் போட்டு நல்லா மைய அரைச்சி வந்திருக்கு. அதை அதில் ஊற்றிடலாம். மீன் குழம்பு எல்லாம் ஊற்றி அப்புறம் கொஞ்சம் புளித்தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்படி கலக்கணும். நல்லா கலக்கணும். முருங்கைக்காய், மாங்காய், தக்காளி, புளி எல்லாம் அப்படி இதாக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, கருவேப்பிலை லாஸ்ட் கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பில் வைக்கணும். அடுப்பில் வச்சு நல்லா வெட்டி கொதிக்கணும். வெட்டி கொதிச்சப்புறம் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். ஐயோ, சூரை மீன் குழம்பு டேஸ்ட்டே தனி, ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். வா வா ஓ, பார்த்தாலே தின்னன் போல் இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், இதை கொண்டு நான் அடுப்பில் வைக்க போகிறேன். வாங்க அடுப்பில் கொண்டு வைக்கலாம். பார்த்தீங்களா, அடுப்பில் வச்சாச்சு. இனி கொதி வந்தப்புறம் நல்ல சூடு சோறில் அழகாக சூரை மீன் குழம்பை ஊற்றி சாப்பிட்டு ஐயோ அடிப்பொலி. சூரை மீன் குழம்பு எப்படி கொதிக்குது பாருங்க. நம்ம ஒரு கிண்டு வச்சிடலாம். பார்த்தீங்களா, தக்காளி முருங்கைக்காய் எப்படி இருக்கு. தக்காளி முருங்கைக்காய் மீன், தக்காளி மாங்காய் தான் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணணும். சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் சப்போர்ட் பண்ணக்கூடிய தைரியத்தில் தான் நான் வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன். பைத்தியக்காரி கணக்க.